ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு எஸ்கேம் ஹேண்ட்கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஓல்டு சாரியில் செஞ்ச ரெக்டாங்குலர் ஷேப் டோர் மேட்டு. இதுக்கு வந்து ஒரு ஓல்டு சாரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி பால் செஞ்சு வச்சுருக்கேன். க்ரோஷெட் ஹூக்கில் வந்து நம்பர் 7 அந்த ஹூக் எடுத்திருக்கேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு முதல்ல ஆஸ் யூஷுவல் எல்லா ப்ராஜெக்ட்டும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்லிப் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லிப் நாட் போட்டுட்டு இதுலேருந்து நம்ம செயின்ஸ் போட ஆரம்பிக்கணும். இந்த யான் பால் எப்படி போடுறது, பேசிக் க்ரோஷெட்டோட பேசிக் ஸ்டிச்சஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மேட் வந்து ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி செயின்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எத்தனை செயின் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 செயின்ஸ் போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் 22 செயின்ஸ் போட்டு முடிச்சிட்டேன். இப்போது ஹூக் மேலே இருக்க லூப்பை விட்டுருங்க. அதுக்கு அடுத்த 3 லூப்பை விட்டுருங்க. அடுத்த 4th லூப் இருக்கு இல்லைங்களா, 4th செயின், அந்த 4th செயின்குள்ளார நம்ம வந்து ஒரு தடவை டிசி போட போகிறோம். 3 செயின்ஸை விட்டுட்டு 4th செயின்குள்ளார ஒரு தடவை யான் சுற்றிட்டு உள்ளே விடுங்க. இந்த நூலை பிக் பண்ணி எடுங்க. மறுபடியும் ஒரு தடவை யான் ஓவர் போட்டு ஃபர்ஸ்ட்டு 2 லூப் வழியாக வெளில எடுத்துகிட்டு மறுபடியும் யான் ஓவர் போட்டு அடுத்த 2 லூப் வழியாக வெளில எடுங்க. இதுதான் ஒரு டிசின்னு சொல்லுவாங்க. இப்போ இதே மாதிரி டிசி லாஸ்ட்டுக்கு முன்னாடி தையல் வரைக்கும் நம்ம இதை போட்டுகிட்டே வரணும். கடைசி தையலில் மட்டும் போடக்கூடாது, அதுக்கு முன்னாடி தையல் வரைக்கும் நம்ம போட்டு வரணும். இன்னும் 17 முறை நம்ம இந்த டிசி ஸ்டிச்சஸை போடணுங்க. இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு நான் உங்களுக்கு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ போட்டு முடிச்சிட்டேன் ஃபுல்லாக. லாஸ்ட் ஒரு ஸ்டிச் மட்டும் பெண்டிங் இருக்குது. இந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா முதல்ல 2 டிசி போட்டுக்கிறேன். இப்போ நான் சொல்கிற தையல் எல்லாமே இந்த லாஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளே தான் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு டிசி போட்டிருக்கேன். மறுபடியும் அதே ஹூக் லூப்புக்குள்ளே உள்ள விட்டு செகண்ட் டிசி போடுறேன். அடுத்தது 2 தடவை செயின், 1 2 செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் 3 டிசி இந்த லூப்புக்குள்ளரே போட போகிறேன். அதே ஹோல்குள்ளரையே நான் ஃபஸ்ட்டு 2 டிசி போட்டேன், அடுத்து 2 செயின் போட்டேன், இப்போ 3 டிசி போட போகிறேன். மூணு டிசி போட்டு முடிச்சதுக்கப்புறம் அகைன் 2 செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த சைடு போட்ட மாதிரி அந்த சைடும் 2 செயின் போட்டுக்கோங்க. 1 2 2 செயின் போட்டுட்டு மறுபடியும் அதே லூப்புக்குள்ளாரையே 2 முறை டிசி போடுங்க. இது ஃபர்ஸ்ட் டைம். அதே மாதிரி இன்னொரு தடவையும் டிசி அதே லூப்புக்குள்ளே போட்டுக்கோங்க. இப்போ இந்த லாஸ்ட் லூப்பில் என்னென்ன ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் மறுபடியும் சொல்கிறேன். இன்னொரு தடவை டிசி போட்டு முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஸ்டிச்சில் நான் என்ன தையல் போட்டிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 தடவை டிசி போட்டேன். பாருங்கள், ஒரே லூப்புக்குள்ளே தான் போட்டிருக்கேன். 2 டிசி 2 செயின், அதுக்கப்புறம் 3 டிசி, மறுபடியும் 2 செயின், அடுத்து 2 டிசி. இப்போ அடுத்தது இந்த சைடு போட்ட மாதிரியே அந்த சைடு லாஸ்ட்டுக்கு முன்னாடி தையல் வரைக்கும் நம்ம டிசி ஃபுல்லாக போட்டுகிட்டே வரணும். ஆப்போசிட் சைடில் அதே மாதிரி கீழே எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி இந்த சைடு நீங்கள் ஃபுல்லாக போட்டே வாங்க. கடைசிக்கு முன்னாடி வரும்போது முன்னாடி தையல் வரைக்கும் நீங்கள் அதை போட்டுக்கோங்க. கடைசி தையலில் எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது வரைக்கும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ முடிச்சிட்டேன். இது வரைக்கும் போட்டு முடிச்சிட்டேன் லாஸ்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும். லாஸ்ட்டு ஒரே ஸ்டிச் மட்டும் பெண்டிங் இருக்குது. அதில் முதல்ல 2 டிசி போடுங்க. மறுபடியும் இன்னொரு டிசி போடுங்க. அதுக்கப்புறம் 2 செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் 3 டிசி போடணும். அந்த சைடில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். 2 செயினுக்கு அப்புறம் 3 டிசி.
அப்புறம் 2 செயின் போட்டுக்கோங்க. 1 2 2 செயின் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 3 தையல் விட்டு வந்தோம் இல்லைங்களா, இன்க்ரீஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதில் உள்ளே விட்டு ஸ்லிப் நாட் எடுத்துக்கோங்க. 2 லூப் வழியாக வெளில எடுத்திங்கன்னா அதான் ஸ்லிப் நாட்டுன்னு சொல்லுவோம். இப்போ ரவுண்ட் 1 வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அந்த பக்கம் இருந்த மாதிரியே 2 டிசி வந்திருக்கு, அப்புறம் 2 செயின் வந்திருக்கு, அப்புறம் 3 டிசி வந்திருக்கு, அப்புறம் 2 செயின். நம்ம ஃபஸ்ட்டு விட்ட 3 செயின் ப்ளஸ் இந்த ஃபஸ்ட்டு டிசி ரெண்டும் சேர்த்து இந்த பக்கம் போட்ட மாதிரியே அந்த பக்கம் வந்துருச்சு வித் கேப்ஸ், 2 கேப்ஸோட. இந்த பக்கம் 2 கேப் இருக்குது, இந்த பக்கம் 2 கேப் இருக்குது. இப்போ அடுத்த ரவுண்டு நம்ம வந்து இந்த கேப்பில் மட்டும்தான் தையல் மாறும், மற்றபடி வந்து எல்லா இடத்துக்கும் ஒரே டிசி ஸ்டிச்சஸ் தான் போட போகிறோம். வாங்க எப்படி போடலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ரோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ 3 செயின் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். நம்ம எல்லா டிசி ஸ்டிச்சஸுமே பார்த்திங்கன்னா 3 செயின் இன்க்ரீஸ் பண்ணி தான் போடுவோம் ஹைட்டுக்காக. இப்போ அடுத்தடுத்த ஸ்டிச்சஸில், கீழே உள்ள ஸ்டிச்சஸில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிசி ஸ்டிச்சஸே தான் போடணும். அன்டில் எது வரைக்கும் நீங்கள் இந்த டிசி ஸ்டிச் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கேப் வர்ற வரைக்கும், அடுத்து நம்ம கேப் ஸ்டிச் விட்டோம் இல்லைங்களா, அந்த கேப் ஸ்டிச் வர்ற வரைக்கும் நம்ம டிசியே தான் போடணும். கீழே உள்ள எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே மேலே வந்து ஒவ்வொரு டிசி ஸ்டிச்சஸ் போட்டுவாங்க. கீழே உள்ள எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே ஒரு ஸ்டிச் கூட விடாமல் எல்லாத்துக்குமே டிசி ஸ்டிச்சஸ் போடணும். மேலே அது வரைக்கும் போட்டு முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது வரைக்கும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ அந்த கேப் இருக்க இடத்துக்கு நான் வந்தாச்சு. இங்கே ஸ்டார்ட் பண்ணி அந்த கேப் இருக்க இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ இந்த கேப்பில் என்ன ஸ்டிச் போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல 2 டிசி போட போகிறோம். இனிமேல் இந்த எல்லா பேட்டர்ன், இந்த பேட்டர்ன் ஃபுல்லாகவே, இந்த மேட் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே கேப் ஸ்டிச்சில் இதே ஸ்டிச் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். அதனால நீங்கள் இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நான் முதல்ல 2 தடவை டிசி போடுறேன். அதுக்கப்புறம் 2 செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் 2 தடவை டிசி போட்டுக்கோங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நமக்கு வந்து இந்த மேட் பொறுத்த வரைக்கும் ஸ்டிச்சஸ் மாறும். மற்ற எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து ஒன்லி டிசி ஸ்டிச்சஸ் மட்டும்தான் போட போகிறோம். ஸோ 2 தடவை டிசி போட்டுட்டதுக்கப்புறம் அதுக்கு அடுத்ததாக 3 ஸ்டிச்சஸ் இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் அது ஓவர்லேப் ஆகும். 3 ஸ்டிச்சஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஓவர்லேப் ஆகும். கொஞ்சம் இழுத்து விட்டுக்கோங்க. கீழே உள்ள 3 ஸ்டிச்சஸ்க்கு மேலே வந்து நீங்கள் ஒவ்வொரு டிசி போட்டு வரணுங்க. கீழே உள்ள 3 ஸ்டிச்சுக்கும் மேலே வந்து நீங்கள் ஒவ்வொரு டிசி போட்டு வாங்க. மறுபடியும் அடுத்த கேப் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த கேப்பில் என்ன தையல் போட்டோமோ அதே தையல் தான் அந்த கேப்லேயும் போட போகிறோங்க. இப்போ 3 ஸ்டிச்சஸ்க்கு 3 டிசி ஸ்டிச்சஸ் போட்டாச்சுங்களா. இப்போ அடுத்த கேப்புக்கு நம்ம வந்தாச்சு. இந்த கேப்பில் இந்த சைட் போட்ட மாதிரியே முதல்ல 2 டிசி போடணும். ஃபர்ஸ்ட் டிசி, மறுபடியும் அடுத்த டிசி, ரெண்டு டிசி போட்டு 2 செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் 2 டிசி போட்டுக்கோங்க. ரெண்டு டிசி போட்டாச்சுங்களா. இப்போ இந்த பக்கம் இருந்த ஸ்டிச்சஸை அந்த பக்கம் திருப்பியாச்சு, டர்ன் பண்ணியாச்சு. கேப்பில் என்ன ஸ்டிச் போட்டிருக்கேன் அப்படின்னா 2 டிசி போட்டேன், அதுக்கப்புறம் 2 செயின் போட்டிருக்கேன், மறுபடியும் 2 டிசி போட்டிருக்கேன். கீழே உள்ள 3 டிஸ்க்கும் மேலே கரஸ்பாண்டிங்காக 3 டிசி போட்டிருக்கேன். மறுபடியும் அடுத்த கேப் டச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் 2 டிசி போட்டோம், 2 செயின் போட்டோம், மறுபடியும் 2 டிசி போட்டிருக்கோம். இப்போ இந்த பக்கம் ஃபுல்லாகவே நம்ம வந்து டிசி ஸ்டிச்சஸ் தான் போட போகிறோம். இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஒன்லி கார்னர்ஸில் மட்டும்தான் நம்ம வந்து இந்த டிசி ஸ்டிச்சஸ் மாற்றி போடணும். மற்றபடி ஃபுல் பேட்டர்னும் நமக்கு வந்து ஒரே மாதிரி தான் வரப்போகுது. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டேன். பாருங்கள், அடுத்த கேப் வந்தாச்சு. அடுத்த கேப்லேயும் நம்ம ஏற்கனவே கேப்பில் போட்ட அதே ஸ்டிச்சஸ் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். எல்லா கேப்லேயுமே ஒரே மாதிரி போட்டுக்கோங்க.
அப்போ வந்து உங்களுக்கு ஈவனாக ரொம்ப அழகாக இந்த மேட் வந்து ஃபார்ம் ஆயிடும். இதில் எந்த ஸ்டிச்சஸுமே நான் மாற்றவே இல்லை, கார்னருக்கு மட்டும்தான் நான் வந்து ஸ்டிச்சஸ் மாற்றி போட்டிருக்கேன். ஸோ பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக போட்டுடலாங்க இந்த மேட்டு. பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக அழகாக இருக்கும். கீழே உள்ள 3 டிசிக்கு நம்ம மேலே கரஸ்பாண்டிங்காக 3 டிசி அந்த சைட் போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த பக்கமும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து கேப் வந்தாச்சு. கேப்பில் நம்ம எப்பவும் போடுற ஸ்டிச்சஸே போட்டுக்கலாம். 2 டிசி, அதுக்கப்புறம் 2 செயின், மறுபடியும் 2 டிசி போடணுங்க. ரெண்டு டிசி போட்டதுக்கப்புறம் 2 செயின் போடுங்க. மறுபடியும் அதே கேப்புக்குள்ளாரையே 2 டிசி போட்டுக்கோங்க. டிசி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் எடுக்கணும். நான் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் எப்படி எடுக்கிறதுன்றதை காமிக்கிறேன். ஸோ 2 டிசி போட்டாச்சு. இப்போ 3 செயின் இன்க்ரீஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதோட 3வது தையலுக்குள்ளார உள்ளே விட்டு நூலை ஒரு தடவை பிடிச்சு இழுத்து இந்த லூப் வழியாகவும் வெளியில் எடுத்துருங்க. அதுதான் ஸ்லிப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். ஸோ ஆயாச்சு. 3rd ரவுண்டுக்கு 3 செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த கேப் வர வரைக்கும் நீங்கள் இதே பேட்டர்னே திருப்பி ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்லி கேப்பில் மட்டும் ஸ்டிச்சஸ் மாறும். அதுக்கப்புறம் இதே மாதிரி ஸ்லிப் நாட் போட்டு அடுத்தடுத்தது மாற்றி நீங்கள் போடணும். கேப்பில் மட்டும் ஸ்டிச்சஸ் மறந்துடாதீங்க. ஒவ்வொரு கேப்புக்கும் நீங்கள் வந்து 2 டிசி, 2 செயின், 2 டிசி கட்டாயம் போடணும். 4 கார்னர்லேயும் இந்த மாதிரி போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட மேட் வந்து ரெடி ஆயிரும். நீங்கள் எத்தனை ரவுண்டு வேணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை ரவுண்டு நீங்கள் இதில் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எவ்வளோ அகலமாக வேணுமோனாலும் நம்ம இதில் போட்டுக்கலாம். பேட்டர்ன் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சேம் தான். ஒன்லி கேப்பில் மட்டும் நீங்கள் ஸ்டிச்சஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணுங்க. பாருங்கள், இப்போ நான் 3rd ரவுண்ட் முடிச்சிருக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன அதே பேட்டர்னில் தான் இது ஃபுல்லாக போட்டுட்ருக்கேன். இது எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு நீங்கள் போட்டுக்கோங்க. ஒன்லி கேப்பில் மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சஸை. பார்த்திங்கன்னா இப்போ வந்து 7 ரவுண்ட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன். 1 2 3 4 5 6 7 ரவுண்ட்ஸ் இதில் போட்டிருக்கேன். இந்த கேப்பில் மட்டும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஸ்டிச்சஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பக்கத்தில் காமிக்கிற பாருங்கள். ஒவ்வொரு கேப்புக்குமே இதே ஸ்டிச் தான் நான் போட்டேன். 2 டிசி, 2 செயின், 2 டிசி. எல்லா ரோஸ்லையுமே இதே தான் போட்டிருக்கிறேன். 4 கார்னருக்கும் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் இன்க்ரீஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களோட அழகான ரெக்டாங்கிள் ஷேப் டோர் மேட் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு டிசைர் சைஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நூலை கட் பண்ணிவிட்டு பேக் சைடில் நீங்கள் வந்து முடிஞ்சு விட்டுக்கலாம். இழுத்துருங்க. ஊசியை வெளியில் எடுத்துகிட்டு அந்த நூலை பின்னாடி சைடில் ஒரு 2-3 தையலுக்குள்ளே உள்ளே விட்டு முடிச்சு போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி முடிச்சு போட்டிங்கன்னா உங்களோட அழகான டோர் மேட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வித்தின் ஒரு 1 ஹவர்லேயே நீங்கள் இந்த டோர் மேட் வந்து பின்னிடலாம், உங்களோட ஸ்பீடை பொறுத்தது. பட் ரொம்ப ஈஸியான பேட்டர்ன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்டேட்ஸை உடனே பெறுங்க. தேங்க்யூ.